பொதுவாக வந்து ஒரு ஜீவ சமாதினா முடிந்த அளவுக்கு நாம் அங்கே போய் தங்கணும். ஒரு இரவாவது நம்ம அங்கே தங்கணும். அதற்கு உகந்த நாளாக நான் வந்து அமாவாசையும் வந்து பௌர்ணமியும் நான் மிக முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா பௌர்ணமிங்கிறது ராகு, அமாவாசைங்கிறது கேது. இந்த ராகு கேதுவோட தாக்கத்தில் தான் நம்ம கர்ம வினைகளே நிறையா வந்து சேரும். நம்ம சம்பாதிச்சிருக்கிற பாவங்கள் ரெண்டுமே டினோட் பண்ணக்கூடியது அதுதான். அதுக்கு தீர்ப்பு எழுதக்கூடிய ஜட்ஜு தான் சனி. ஸோ அவர் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவார். இவன் இந்த பாவத்தை போன வருஷம் போன பிறவியில் பண்ணியிருப்பான், அவனுக்கு இந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட்டை கொடு, அவனுக்கு இந்த பிரச்சனையை கொடு அப்படின்னு இவங்க 2 பேரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் இருந்து நம்ம தப்பிக்கணும், அந்த இதில் இருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழிபாட்டு முறை சித்தர்கள் வழிபாட்டு முறை தான், ஜீவசமாதி வழிபாட்டு முறை தான். ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் திருவொற்றியூரை சுற்றி ஒரு 50 ஜீவசமாதி இருக்குது.